මේක දෙන්නෙක් නගින්න මේ ටක් ගාලා. ඒ බන්දනාගාර. කොහෙන්ද ගානේ? ජෙනරල් තමයි ගෙනියන්නේ. අපි අනිත් එක දාගත්තා නම් හරිනේ. ඒ වර මල්ලි. හයිදිල කාටි කරලා බයිසිකල පොඩ. පොඩි මේ හොස්ටල් ගෙනියන. கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் இன்று காலை நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண் வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட புத்திக மருதுங்க தெரிவித்துள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் வழக்கறிஞர் போல் உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் வகை துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவகுமார சமரத்ன நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்டு வெளியேற முயன்றபோது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். சம்பவ இடத்துக்கு வந்து பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் பின்னர் துப்பாக்கியை சம்பவ இடத்திலேயே விட்டுவிட்டு சாட்சி கூடத்துக்கு அருகில் இருந்த கதவு வழியாக தப்பி சென்றதாகவும் அவர் கூறினார். சஞ்சீவகுமார சமரத்னவின் பாதுகாப்புக்காக 12 பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மருதுங்க தெரிவித்தார். அந்த நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த மக்கள் பதற்றமடைந்தமையினால் சந்தேக நபரை பிடிக்க முடியாமல் போனதாகவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 2 சந்தேக நபர்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பெண் சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவர் கூறினார். 2 சந்தேக நபர்களும் நாட்டை விட்டு தப்பி செல்லாமல் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.